பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே, பாலும் தேனும் பொழிந்திடுமே, காணான் கனவு பலித்திடுமே, பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும், பாலை நிலங்கள் யாவும் இங்கு பசுமை நிறங்கள் ஆகும், விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவினில் நாம் காண்போம், இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும், வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும், வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து தளிர் ஒன்று துளிர்விடும், ஆண்டவரின் மாட்சியால் உலக அனைத்தும் நிரப்பப்படும், மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை எதிர்நோக்கி பெருமகிழ்ச்சியோடு காத்திருக்கிறோம். குழந்தை இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் நம்மோடு எப்போதும் இருக்கவும், அவர் அருளும் பேரிரக்கம் நம்மை சூழ்ந்து நிற்கவும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய பிறப்பு நம்முடைய இல்லத்தையும் உள்ளத்தையும் நிரப்பி அவருடைய அருளால் வழிநடத்தி ஒவ்வொரு நாளும் நம்மை காத்திருள்ள வேண்டுமென்று இத்திருப்பலியில் நமக்காகவும் நம்மவருக்காகவும் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பலவீனங்களையும் ஏற்றுக்கொண்டு மனம் மருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் பாவிக்கிறேன். ஏனெனில் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறிதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இதய அமைதியே இறைவா, விண்ணக தூதரின் அறிவிப்பால் மாசற்ற கண்ணி சொல்கள் உமது வார்த்தையை ஏற்றுக்கொள்ள திருபுலமானாரே. யுரேல்பின் இல்லமாகி தூயாவியாரின் ஒளியால் நிரப்பப்பட்ட அவரது முன்மாதிரியால் நாங்கள் உமது திருவுளத்தை பணிவுடன் பற்றி கொள்ள அருள் புரிவிராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். இதோ கன்னிப்பெண் கருத்தாங்குவார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைமுத்துக்கள் 10-14 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 24 பல்லவி. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்களின் மீது அதற்கு அடித்தளமிட்டாரே. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. மலை மேலே ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்பட கைகளும் மாசற்ற மனமும் உடையவர்கள் தானே. பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை என்றும் உயர்த்தாதவர். ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. ஆண்டவர் இன்று எழுந்தருள்வார், மாட்சிமிகு மன்னர் இவரே. Alleluia, 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 alleluia,
வானக அரசின் வாயிலை திறக்கும் தாவீதின் திறவுகோல் நீரே. இருளிலே இருக்கும் கைதிகள் தலையை களைந்திட எழுந்தருள்வீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதுதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதுதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதுதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதுதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதுதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதுதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை இன்னும் சில நாட்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாம் நமக்கு தரப்பட்ட நற்செய்தி வாசகத்திலிருந்து சிந்திப்போம். மிகச்சிறப்பாக அன்னை மரியாளின் விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய விசுவாசம் எதில் கட்டமைக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நாம் நம்முடைய கிறித்தவ வாழ்வை தொடங்குவோம். பிரியமானவர்களே, அன்னை மரியாளின் விசுவாசத்தை நாம் பார்க்கும்போது திருத்தந்தையர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். முதலில் புனிதர் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அன்னை மரியாளின் விசுவாசத்தை பற்றி பேசும்போது, அன்னை மரியாள் விசுவாசம் என்பது அவருடைய வாழ்வின் அடிப்படையாக இருந்தது. அதை மையமாக வைத்து பார்க்கும்போது அன்னை மரியாள் விசுவாசத்தின் முன்மாதிரி என்று அழைக்கிறார். ஏன் அன்னை மரியாளை விசுவாசத்தின் முன்மாதிரி என்று அழைக்க வேண்டுமெனில், வானதுதர் அவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்வை சொல்லும்போது அதை அன்னை மரியாள் வெறும் தகவலாக, செய்தியாக மட்டும் காதில் உள்வாங்கவில்லை. மாறாக அதற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்ததின் மூலம் அவள் விசுவாசத்தின் முன்மாதிரியாக இருக்கிறார் என்கிறார். நாம் பல்வேறு நற்செய்தி வாசகங்களை பார்த்திருக்கிறோம், பல்வேறு கருத்துரைகளை கேட்டிருக்கிறோம், பல்வேறு மறைவுரைகளை சிந்தித்திருக்கிறோம். இவற்றையெல்லாம் வெறும் செய்தியாக மட்டுமல்ல, அதன்படி வாழ முற்படும்போது விசுவாசிகளின் முன்மாதிரியாக இருக்க முடியும் என்பதை அன்னை மரியாள் நமக்கு இன்றைய வாசகத்தின் மூலம் நிலைநாட்டுகிறார். கபிரியேல் தூதர் கடவுளுடைய வார்த்தையை அறிவித்த போது
அதை வெறும் தகவலாக செய்தியாக மட்டும் அவள் உள்வாங்கவில்லை. மாறாக அதை தன் மனதில் நிறுத்தி ஆண்டவருக்கு முழுமையாக தன்னை கையளித்து ஒப்படைக்கும் தருணத்தில் அன்னை மரியாள் விசுவாசத்தின் முன்மாதிரியாக திகழ்கிறார். இரண்டாவது, திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அன்னை மரியாளினுடைய விசுவாசத்தை பற்றி பேசும்போது, அன்னை மரியாளின் விசுவாசம் தேடல் நிறைந்த விசுவாசம் என்கிறார். எப்படி இதை இவர் விளக்குகிறார் எனில், கப்ரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு கடவுளின் வார்த்தையை அறிவித்த போது அன்னை மரியாள் ஒரு கேள்வி எழுப்புகிறார். இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்று. அந்த கேள்வியில் ஒரு தேடல் இருக்கிறது. அந்த தேடலில் அன்னை மரியாள் தன்னை ஒப்படைத்தால், அந்த தேடலில் அன்னை மரியாள் கடவுளோடு இணைந்து கரம் கோர்த்து வழி நடந்தார். ஆகவே அன்னை மரியாளுடைய விசுவாசம் என்பது தேடலின் விசுவாசம் என்கிறார். நாம் ஆண்டவரை விசுவசிக்கிறோம். அவர் பிறந்து வாழ்ந்து மறைத்து உயிர்த்தார் என்பதை விசுவசிக்கும் நாம் அந்த தேடலில் எந்த அளவுக்கு முழுமையாக கையளிக்கிறோம் என்பதை உணர வேண்டும். ஏனெனில் விசுவாசத்தை நாம் துரத்தி செல்லும் போது, சிக்கன பிடித்து கொள்ளும் போது, தேடலில் நம்மையே முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மோடு தங்குகிறார் என்பது உண்மை. மூன்றாவது, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாளுடைய விசுவாசத்தை பற்றி பேசும்போது, அன்னை மரியாளின் விசுவாசம் என்பது ஆம் என்கிற விசுவாசம் என்கிறார். ஆம் விசுவாசம் என்கிற ஒரு சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். அன்னை மரியாள் ஆம் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக கையளிக்கிறார் அல்லவா. அந்த ஆம் என்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஆம் விசுவாசம் என்பதை அவர் பிரகடனம் செய்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் வார்த்தை அல்ல, மாறாக அது ஒரு வேகம், அது ஒரு புரட்சி, அது ஒரு துணிச்சல், உலக வரலாற்றையே மாற்றி போட்ட புரட்டி போட்ட ஒரு சொல்லாடல் என்கிறார். நம்முடைய விசுவாசம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் ஒரு புரட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் துணிச்சலாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் வேகமாக இருக்க வேண்டும். ஏனெனில் நாம் முன்வைக்கிற இந்த விசுவாசம் உலகத்தில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதுவே அன்னை மரியாள் நமக்கு சொல்லித் தருகிற மிகப்பெரிய விசுவாசம் என்கிறார். பிரியமானவர்களே, இந்த அன்னை மரியாளின் விசுவாசத்தை நாம் உள்வாங்குவோம். மிகச் சிறப்பாக அன்னை மரியாள் விசுவாசத்தை நம் இதயத்தில், நம் இதய கதவுகளில் திணிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு பிறக்கிறார் என்கிறார் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். நாமும் அன்னை மரியாளின் விசுவாசத்தை கொண்டு நம் இதய கதவுகளை திறந்து வைப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறப்பார். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு, உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று, இனி அச்சம் கொள்வதும் வீந்தானே, என் நெஞ்சில் வாழ்பவன் நீதானே. உந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே, உனது வழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். என்னையே முழுவதும் உம்மிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு எச்சத்தாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவாம், ஒப்பற்ற பலியை கண்ணோக்கிருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த மறை நிகழ்வில் பங்கேற்பதால் நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருப்பதை பெற்றுக்கொள்ள அருள் புரிவிரா. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்த நாளும் எந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விரைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லுக்கரிய அன்புடன் கன்னி தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை என் மக்கள் மீது பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு பொருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆக அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பித்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு ஆவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. ஒருவருக்கொருவர் கடவுள் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இதோ நீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவரது பெயரை இயேசு என அறிவிப்பீர் என்று வானதுதர் மரியாவிடம் கூறினார். நன்றி கூறி மன்றாடுவோமா. இதய அமைதியே இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்றவர்களை உமது உதவியால் பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் உம் மறை நிகழ்வுகளை அனுபவித்து உண்மை அமைதியில் மகிழ்வுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக.
ஆமென். ஒருவர் மற்றவரை அன்பு செய்துவால் சென்று வாருங்கள். உறவின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீர், உம் மகனும் வாழியவே. அருளிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களிலே நீர் பேறு பெற்றீர், உம் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாவே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். எப்போதும் நீர் மன்றாடும், இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் இப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும், மரணம் வருகையிலே இம்மை தாங்குமம்மா. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.